Hello friends, welcome back to Cracking Cubes. நான் உங்கள் நண்பன் ஃபயாஸ். நம்மளோட சேனலில் ரூபிக்ஸ் கியூப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டான பசில்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது ஒரு 3x3 மிரர் கியூப். ஸோ இந்த 3x3 மிரர் கியூப் ரேம்பிள் பண்ணிவிட்டு ஸோ கம்ப்ளீட்டாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு 2x2 மிரர் கியூப் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்ற வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இப்போ இந்த 3x3 கியூப்பை எப்படி கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் எண்டில் ஒரு விடுகதை கேட்டுட்டு வரோம். ஸோ தமிழ் விடுகதை. ஸோ அதுக்கான சரியான பதில் கண்டுபிடிக்கிறோம். கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு ஷேர் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் என்ன விடுகதை கேட்டிருந்தேன்னா, ஊரை சுமந்தபடி உயரத்தில் பறப்பான் அவன் யார் அப்படின்றது விடுகதை தான் கேட்டிருந்தேன். இதுக்கான சரியான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன். ஸோ ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா மக்களை சுமந்துக்கிட்டு பறக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை ஊரை சுமந்தபடி உயரத்தில் பறப்பான், இதுதான் அதுக்கான சரியான பதில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோட எண்ட்லையும் தமிழில் விடுகதை கேட்டிருப்போம். ஸோ அதுக்கான சரியான பதில் கண்டுபிடிக்கணும். கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோட கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ 3x3 மிரர் கியூப்பில் ஃபஸ்ட் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எப்படிலாம் இருக்குன்றது பார்த்துக்கலாம். ஸோ நம்ம 3x3 ரூபிக்ஸ் கியூப்ஸை சால்வ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ 3x3 ரூபிக்ஸ் கியூப்ஸில் டிஃப்ரெண்டான கலர்ஸ் இருக்கும், 6 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம கலர்ஸ் மேட்ச் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். பட் இங்கே வந்து நம்மளுக்கு கலர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ என்டையர் கியூப்பும் ஒரே கலரில் தான் இருக்கும், பட் சைஸஸ் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ 3x3 கியூப்பில் எல்லாமே ஒரே சைஸில் பேட்டர்னில் இருக்கும், இதில் எல்லாமே சைஸஸ் மாறும். பட் சால்வ் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா 3x3 கியூப் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மெத்தடில் தான் இந்த கியூப் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப் லேயர் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது என்னன்னா, இந்த மாதிரி ஸ்மால் எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ், இந்த ஸ்மால் எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ் இருக்கிறத நம்ம டாப்பில் யூஸ் பண்ணுவோம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ் இருக்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கியூப்பில் இந்த பிக் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சைஸ் ஆஃப் கியூப் இருக்கும். இதே மாதிரி ஆப்போசிட்டில் ஸ்மால் சைஸ் ஆஃப் கியூப் வந்து 3 இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு சைடு பிக் சைஸ் கியூபும் ஒரு சைஸ் மிடில் வந்து ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் ஷேப் பீஸும், இன்னொரு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் சைஸ் பீஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 3 பீஸும் மாதிரி ஆப்போசிட்டில் அப்படியே ஸ்மால் சைஸில் இருக்கும். ஸோ அதனால தான் இதை மிரர் கியூப் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒவ்வொரு சைஸ்லையும் நம்மளுக்கு என்ன பீசஸ் இருக்கோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் பீசஸ் வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும். ஜஸ்ட் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் வந்து இந்த ரெண்டுமே ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் ஷேப் தான், பட் ஸ்மால் சைஸ் இதை விட இது சின்ன சைஸாக இருக்கும், இதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஜஸ்ட் அதே மாதிரி சின்னதாகவும் ஸ்மால் லைட்டில் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கியூபை கம்ப்ளீட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஷேப் ஷிஃப்டிங் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது என்டையராக கியூப் ஸ்க்ராம்பிள் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த பீஸ் எங்கே இருந்ததுன்னு நம்மளால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்க்ராம்பிள் ஆகிடும். பட் சால்வ் பண்ணும்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும் எந்த பீஸ் எங்கே வரணும் அப்படின்ட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கியூபை ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கப்புறம் முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாட்டமில் உள்ள லேயரை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த பாட்டம் லேயர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஃபைனலாக இந்த டாப் லேயரை சால்வ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயிட் அண்ட் எல்லோ நம்ம சால்வ் பண்ணுவோம் 3x3 கியூப்பில். அதே மாதிரி இதில் வந்து ஒயிட் லேயர் நம்ம டாப் லேயர் சால்வ் பண்ணுற மாதிரி இதை நம்ம ஒயிட் லேயராக கன்சிடர் பண்ணி டாப் சால்வ் பண்ணணும். இதை வந்து நம்ம எல்லோ லேயராக கன்சிடர் பண்ணி ஃபைனலாக சால்வ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ கியூபை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்க்ராம்பிள் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ கியூப் ஸ்க்ராம்பிள் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டெப் தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இந்த ஸ்டெப் வந்ததுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்க்ராம்பிள் ஆகி கியூப் கொடுத்துருக்காங்க 3x3 மிரர் கியூப் அப்படின்னா, இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மிடில் பீசஸ். அதாவது 3x3 கியூப்பில் இந்த மிடில் பீசஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ அது எந்த சைடான ஃபேஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மிடில் ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மெத்தடில் இதில் மிடில் ஃபேஸாக கண்டுபிடிக்கணும். ஸோ மிடில் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் இருக்க பீஸ் சேஞ்சஸ் ஆகாது, அது அதே பொசிஷனில் தான் இருக்கும். பட் இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது என்னென்னா, எந்த சென்டர் பீஸ் வந்து இருக்கிறதே லாங் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் பீஸாக இருக்குது, நடுவில் இருக்குது, பட் ரொம்ப உள்ளக்க டீப்பாக இருக்குது. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் தூக்கி இருக்குது. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஸோ இந்த பீஸ் பார்க்கலாம். இந்த பீஸ் பார்த்தோன்னா ஓகே, கம்பேரிசனாக சென்டர் பீஸ் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த பீஸ் தான் உங்களுக்கு டாப்பில் இருக்குது, மற்ற எதுவுமே உங்களுக்கு டாப்பில் வரல. எல்லாத்தோட பெரிய பிக் சைஸ் இதுதான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அந்த பாட்டம் லேயர் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒயிட் லேயர் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த சென்டர் பீஸுக்கு நேராக இந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை டாப் லேயராக வச்சுக்கிட்டு இந்த சென்டரை வந்து நம்ம டாப் லேயராக வச்சுக்கிட்டு இந்த சென்டருக்கு நேராக இந்த எட்ஜ் பீஸ் என்ன வருமோ அதை நம்ம சேர்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பண்ணலாம் பாருங்கள். ஸோ இப்போ இந்த சென்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சென்டர் பீஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம இப்போ டாப் லேயர், இதை மாற்றக்கூடாது. ஸோ இந்த சென்டர் பீஸ் நேராக உள்ள ஹெச் பீஸ் எதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த சென்டர் பீஸ் டாப்பை நம்ம மாற்றலை. ஸோ ஜஸ்ட் இந்த ரொட்டேஷன் கொடுத்து இதோட சென்டர் பீஸஸாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த பீஸ்க்கும் இந்த பீஸ்க்கும் இதுதான் ஹெச் பீஸ். ஸோ இதோட ஹெச் பீஸை நம்ம கண்டுபிடிச்சி இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த பீஸ் முடிச்சதுக்கப்புறம் இது லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணிங்க. இந்த சென்டர் பீஸஸ்க்கு ஏற்ற பீஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஜஸ்ட் பாட்டம் ரொட்டேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ பாட்டமில் எதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம போகலாம். நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இப்போ இது மேட்ச் ஆகுது. ஸோ இந்த பாட்டமில் இது மேட்ச் ஆன பீஸை நான் இங்கே மேலே கொண்டு வந்து வச்சிடுறேன். இப்போது டாப்பில் உள்ள சென்டர் பீஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ஹெச் பீஸோட இந்த சென்டர் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இந்த சென்டர் ஹெச் பீஸும் கரெக்டாக மேட்ச்சில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் அப்படியே லெஃப்ட் இந்த டாப் லேயரோட இந்த ஹெச் பீஸை நம்ம கண்டுபிடிக்கலாம்.
ஸோ பாட்டம் ரொட்டேட் பண்ணும்போது ரெண்டுமே ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கணும். இப்போ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஷேப்பில் வந்துருச்சு சென்டர் பீஸ். இதில் வந்து நம்மளுக்கு எதுவும் பிளாக் ஆகலை, கரெக்டான பிளேஸில் இருக்குது. இதை வந்து டாப்பில் அப்படியே ரொட்டேட் பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை டாப்பில் வச்சோன்னா நம்மளுக்கு இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகலை. ஸோ இந்த பீஸ் இதோட ஹெச் பீஸ் தான், பட் இங்கே வராது. ஸோ அப்போ வேறு பீஸ் நம்ம என்னென்னு பார்க்கணும். ஸோ வேறு பீஸ் அதே மாதிரி சென்டரில் ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ எதுவும் ஜாயிண்ட் ஆகலை. ஸோ அப்போ ஃப்ரண்ட் ஏதாவது ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் எதோட சென்டர் பீஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இதோட சென்டர் பீஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதோட சென்டர் பீஸ் கிடைக்கல, இதோட ஹெச்பீஸோட சென்டர் பீஸ் கிடைக்கல. ஸோ அதை இதுக்கு பதிலாக இதை நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம 2 சைட் சேர்த்துருக்கோம். ஸோ இதோட சென்டர் பீஸ் கிடச்சிருக்கு. இதை டாப்பில் வச்சு பார்ப்போம். ஓகே, கரெக்டாக இதோட மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹெச்பீஸும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ எது கிடைக்குதோ அதை ஃபஸ்ட் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே பேலன்ஸ் இங்கே ஒரு ஹெச்பீஸை மட்டும் நம்ம ஃபில் பண்ணணும். இதுதான் கரெக்டான அதுக்கான ஹெச்பீஸ், இதை தான் இங்கே ஃபில் பண்ணணும். பட் இதோட இது ஜாயிண்ட் ஆகலை, ஏன்னா இது டேர்ன் ஆகிருக்கு. ஸோ அதை டேர்ன் பண்ணதை நம்ம கரெக்டான பொசிஷன் கொண்டு வரதுக்கு இந்த மிடில் பீஸை மட்டும் டவுன் சைடாக இறக்கி 2 டைம்ஸ் டி இன்வெர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மிடில் பீசஸ் மேலே ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு பீஸு. பட் இன்னொரு வாட்டி டேர்ன் ஆகணும். ஸோ அதனால் மறுபடியும் மிடில் பீஸை கீழே இறக்கி டி இன்வெர்ஸ் 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு அகைன் மேலே ஏற்றி பார்க்கலாம். இப்போ இது மேலே வந்ததுன்னா கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த பொசிஷனில் வச்சு இதை நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த பொசிஷன்லேருந்து நம்ம இங்கே கொண்டு வரணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஐடென்டிக் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐடென்டிக் ஃபார்மில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்மில் தான். ஜஸ்ட் இதை ஹைட் பண்ணிவிட்டு டி இன்வெர்ஸ் இந்த எம் கீழே இறக்கிட்டு ஸோ டியை ஜாயின் பண்ணிக்கலாம். தென் அகைன் எம் மேலே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ப்ளஸ் ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ப்ளஸ் ஷேப் கிடச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த கார்னர்ஸாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 3x3 கியூப்பில் நம்ம இப்போ ஒயிட் ப்ளஸ் ஷேப் கொண்டு வரோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் இப்போ இதை நம்ம ப்ளஸ் ஷேப் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ஒரு கார்னர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த தெரியுதா உங்களுக்கு, இந்த ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸோட இந்த கார்னர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் கார்னர்ஸ் என்ன இருக்குன்றதை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணலாம். இப்போ இங்கேயும் நம்மளுக்கு ஒரு பிக் சைஸ் கார்னர் தான் வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு பிக் சைஸ் இருக்குது அப்படின்னா இங்கேயும் பிக் சைஸ் தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பிக் சைஸ் தான் இங்கே வரும். ஸோ இது கரெக்டாக டர்ன் பண்ணோம் அப்படின்னா இதில் ஜாயிண்ட் ஆகலை. ஸோ இப்படி டர்ன் பண்ணி பார்த்தாலும் இது ஜாயிண்ட் ஆகலை. ஸோ இது வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குது. அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கார்னர் இங்கே கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு ஆர் இன்வர்ஸ் D2 பண்ணிவிட்டு ஆர் இதை பண்ணிவிட்டு ஆப்ஷனா இங்கே வச்சுருப்போம் நம்ம அந்த பெரிய கார்னரை. இந்த பெரிய கார்னர் இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதோட வச்சு பார்க்கலாம். ஸோ இதோட வச்சாச்சு. இந்த பீஸ் இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணால் இது கரெக்டாக ஜாயின் ஆகிடும். பட் இந்த பீஸ் நம்ம மாறக்கூடாது, ப்ளஸ் ஷேப்ன்றது மாறக்கூடாது. ஸோ இது மாறாமல் இருக்கிறதுக்கு அகைன் ஐடென்டிக் ஃபார்முலா லெஃப்ட் சைட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஹைட் பண்ணிவிட்டு டி எல் டி ப்ரைம் எல் ப்ரைம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த பிக் சைஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இந்த 2 ஸ்மால் சைஸ் போகலாம். ஸோ இந்த பேலன்ஸ் 2 கார்னர்ஸோட ஸ்மால் சைஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிக் சைஸ் கார்னர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ் இருக்கும். ஜஸ்ட் கார்னர்லேயே இதாக கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். அதாவது 2 பிக் சைஸ் நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வச்சு பார்க்கலாம். இது கிராஸாக வருது. ஸோ ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறோம், எல் பண்ணிவிட்டு D2 பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லை மேலே வச்சிடலாம், எல் ப்ரைம். ஓகேவா, இப்போ இதை வச்சு இங்கே வச்சு சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது கரெக்டாக இப்படி வந்தால் இதோட கரெக்டாக ஃப்ளாட் ஆகிடுது. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக 3x3 பண்ணுறது தான். பட் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வரோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த பீஸ் இங்கே கொண்டு வரதுக்கு ஹைட் பண்ணணும். டி ப்ரைம் ஆர் ப்ரைம் டி ஆர் இந்த பொசிஷன் கரெக்டாக உட்காந்துருச்சா. ஸோ இதே மாதிரி இந்த பேலன்ஸ் இந்த ஒரு பீஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீஸ் தான் அந்த கார்னர் இங்கே வர வேண்டியது. ஸோ இது இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வச்சு பார்க்கலாம். ஸோ இது வச்சாலே கரெக்டாக ஃபில் ஆகுது. ஸோ அப்போ நம்ம அந்த பொசிஷன் மாற்ற வேண்டிய ஆப்ஷன் கிடையாது. ஸோ டேரெக்டாக இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு ஹைட் ஃபார்முலா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா ஹைட் ஆர் ப்ரைம் டி ஆர். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ எல்லாமே டாப் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. இந்த ஃபஸ்ட் லேயரும் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணியாச்சு. as well as இந்த மிடில் லேயரில் உள்ள சென்டர் பீசஸ் நேராகவும் நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணியாச்சு. இது எப்படின்னா நம்ம ஒயிட் பேட்டர்ன் அந்த ஒயிட்டில் ப்ளஸ் ஷேப் சேர்த்துட்டு இந்த என்டையர் கார்னர் சேர்த்ததுக்கப்புறம் டி ஷேப் நம்மளுக்கு வரும் இங்கே. ஸோ அந்த டி ஷேப் ஃபார்மில் தான் இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் எல்லாமே இந்த பொசிஷனில் கரெக்டாக ஜாயின் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒயிட் லேயரை வந்து பாட்டம் கொண்டு போயிட்டு எல்லோ லேயர் வச்சு சால்வ் பண்ணுவோம். ஸோ சேம் கான்செப்ட் தான்.
இப்போ இந்த பெரிய சைஸ் பிக் சைஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணதுனால இதை பாட்டமில் கொண்டு போயிட்டு இப்போ இங்கே வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பாட்டமில் வச்சாச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டாக சால்வ் ஆன பீஸ். இதுக்கப்புறம் இந்த 2 கார்னர்ஸ் இந்த எட்ஜஸ் உள்ள பீசஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு எட்ஜ் பீஸ் நம்மளுக்கு மேலே இருக்கு பாருங்க. இந்த ஒரு எட்ஜ் பீஸ் கரெக்டாக இங்கே தான் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது இங்கே வரணும் அப்படின்னா சேம் லைக் நமக்கு எல்லோவில் பண்ணோம் இல்லையா. ஸோ இங்கே உள்ள எட்ஜ் பீஸ் இங்கே கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு மிக்ஸ்ட் எட்ஜ் பீஸ் ஃபார்முலா ஒன்று போட்டிருப்போம். ஸோ அதே ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் இது ஸோ இங்கே இருந்த பீஸை நான் இங்கே மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஓகேவா. ஸோ இதே மாதிரி எந்தெந்த பீஸ் எங்கே வரணுன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலாஸ் தெரியும். ஸோ தெரியலனாலும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பொசிஷன் நான் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்களும் சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஜஸ்ட் அடுத்து ஒரு பிக் சைஸ் பீஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பீஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த பீஸ் கரெக்டாக இதோட சென்டருக்கு நேரம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அப்படி மேட்ச் ஆனால் தான் இந்த எது லெஃப்ட் ஆர் ரைட்டில் நம்ம ஃபில் பண்ண முடியும். ஸோ இப்போ இது கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இது பிக் சைஸாக இருக்குது. ஸோ இங்கே பிக் சைஸ் தேவைப்படுது. ஸோ இது ரைட் சைடில் வரும். ஸோ அகைன் ரைட் சைட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இது இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது இங்கே வரணும் அப்படின்னா அகைன் ஓகேவா. ஸோ இப்போது நம்ம இந்த 2 சைடும் எட்ஜஸ் பீஸை ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே ஃபில் பண்ண அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். இப்போ இந்த சைட் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பீஸ் இருக்கணும், கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கணும் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் பிக் சைஸாக இருக்கணும். இந்த பீஸ் தான் இங்கே வரும். நம்ம ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு இந்த பீஸ் பண்ணலாம், இல்லை இந்த பீஸ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு உட்காராது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த பீஸை ஃபில் பண்ணலாம். ஏன்னா இது ஃப்ளாட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் நம்மளால் ரைட்டாக லெஃப்ட்டாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இது ரைட்டில் நம்ம ஃபில் பண்ணலாம். U R U prime R prime U prime F F prime sorry U F. ஸோ கரெக்டாக இந்த பீசஸும் உட்கார வச்சிட்டோம். ஃபைனலாக இந்த ஒரு எட்ஜ் பீஸ் மட்டும் தான் நம்ம உட்கார வைக்கணும். ஸோ இந்த ஒரு எட்ஜ் பீஸ் நம்ம எதை உட்கார வைக்கிறது நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். ஏன்னா இதுவும் கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்குது. பட் நம்மளுக்கு கொஞ்சம் பிக் சைஸ், இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கொண்டு வரணும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஸோ இது கிடையாது. இது கொஞ்சம் நீட்டமாக போகுது. இதுவும் கிடையாது. ஸோ இந்த பீஸ் கரெக்டாக உட்காரும். ஏன்னா இது ஸ்கொயர் ஷேப்லையும் இருக்குது, ஃப்ளாட்டாகவும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்குது. ஸோ இந்த பீஸ் தான் இங்கே நம்ம உட்கார வைக்க போகிறோம். ஸோ இதை இங்கே உட்கார வைக்கிறதுக்கு ஸோ என்டையர் பீசஸும் செகண்ட் லேயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு. ஸோ சரி, நம்ம இத்தனை தடவை வந்து ரைட் சைட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணி போட்டுருந்தோம். சப்போஸ் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வர வேண்டிய பீஸாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சென்டர் பீசஸோட பிக் பீஸ் வந்து இங்கே இருக்குது. பட் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வேணும். ஸோ இத்தனை தடவை நம்மளுக்கு ரைட் சைட் ஃபார்மில் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைட் ஃபார்முலாக்கு போகிறோம். ஸோ இந்த லெஃப்ட் சைட் ஃபார்மில் எப்படி போகிறது அப்படின்னா அதுக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸோட பீஸ் நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வரணும் அப்படின்னா U prime L prime U L U F U prime F prime. ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்தோம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்ததுன்னா லெஃப்ட் சைட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், ரைட் சைடில் வந்ததுன்னா ரைட் சைட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ எந்த கன்ஃபியூஷன் இருக்காது இது வரைக்கும். ஸோ 2 லேயர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து டாப் லேயர் வந்து நம்மளுக்கு எல்லாம் இந்த ஒயிட்டில் வந்து நம்ம 2 லேயர் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா எதர் டாட் இருக்கும், இல்லைனா ஒரு லைன் இருக்கும், இல்லைனா எல் ஷேப் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ப்ளஸ் ஷேப்புக்கு மாற்றுவோம். ஸோ அதே கான்செப்ட்டில் இப்போது இதில் டாட் இருக்கா, எல் இருக்கா, லைன் இருக்கா நம்ம செக் பண்ணணும். இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு சென்டர் பீஸ் டாட். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து 2 சைடு ஃப்ளாட்டாக இருக்குது, கரெக்டான பீஸ். இந்த எட்ஜோட கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த டாப்பை மட்டும் டர்ன் பண்ணி, ஸோ டாப்பை மட்டும் டர்ன் பண்ணி பார்த்ததில்ல நம்மளுக்கு எதுவுமே கரெக்டாக 2 லைன் ஜாயிண்ட் ஆகலை. ஸோ ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு செட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுக்கு செட் ஆகுது. ஸோ இப்போது வேறு எதுவுமே செட் ஆகலை. ஸோ அப்போ எல்லாமே டாட்டில் இருக்குது. ஸோ டாட்டில் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், எஃப் U R U prime R prime F prime. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் ஷேப் கிடச்சிருக்கு. பட் எல்லாமே கரெக்டான பிளேஸில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது மட்டும் கரெக்டான பிளேஸில் ஃப்ளாட்டாக இருக்குது, எங்கேயும் எக்ஸ்ட்ரா வராமல். இது ரொம்ப ஸ்மாலாக உள்ள போயிருக்கு. இதுவும் ஃப்ளாட்டாக இல்லை. ஸோ எதுவுமே ஃப்ளாட்டாக இல்லை. ஸோ ஜஸ்ட் வேறு சைட் டர்ன் பண்ணி வச்சு பார்க்கலாம். ஸோ வேறு சைட் டர்ன் பண்ணாலும் எதுவும் கரெக்டாக ஃப்ளாட்டாக ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் கரெக்டான பொசிஷனில் இருக்குது, மற்ற எதுவுமே கரெக்டாக இல்லை. ஸோ கரெக்டான ஒரு பொசிஷன் நம்மளுக்கு நேராக வச்சுட்டு R U R inverse U R 2U R inverse இதை நம்ம பண்ணோன்னா கரெக்டான பொசிஷனில் எல்லாமே போய் உட்காந்துரும். சப்போஸ் உங்களுக்கு உட்காரல அப்படின்னா
ஏதாவது 2 மட்டும் உட்காந்துருக்குன்னா ஒன்று வந்து பேக் சைடில் ஒன்று ரைட் சைடில் வச்சுட்டு அகைன் இதே ஃபார்மில் நீங்கள் பண்ணாலே கரெக்டான பிளேஸில் வந்து உட்காந்துரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கார்னர் பீஸ் தான். ஸோ எந்த கார்னர் எங்கே வரணும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த கார்னர்ஸ் நாலத்தையும் நம்ம மாற்றி வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பீஸ் கார்னர் எங்கே வரணும், இங்கே வரணும் நம்மளுக்கு. அண்ட் இந்த பீஸ் கார்னர் எங்கே வரணும், ஏன்னா இது ஸ்மால் சைஸ், இங்கே தான் இருக்கும் ஸ்மால் சைஸ் கரெக்டாக. ஸோ இந்த பீஸ் கார்னர் வந்து இங்கே வரணும். ஸோ இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். அண்ட் இது இங்கே போய்ட்டு இது இங்கே போகணும். ஸோ எல்லாமே தப்பான பொசிஷனில் இருக்குது. ஸோ எல்லாமே தப்பான பொசிஷனில் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று நம்ம கரெக்டான பொசிஷன் கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு கியூப் ஒரு பொசிஷனை வச்சுக்கோங்க. யூ ஆர் யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எல். ஸோ இப்படி பொசிஷன் வச்சுட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இந்த 4 கார்னர் ஏதாவது ஒன்று கரெக்டான பொசிஷன் வந்திருக்கான்ட்டு. இப்போ இந்த ஒரு பீஸ் கரெக்டான பொசிஷன் வந்திருக்கு. பட் இப்படி ஃப்ளாட்டாக இல்லாமல் இப்படி கிராஸ் ஆகி திரும்பி இருக்குது. ஸோ இது கரெக்டான பொசிஷனில் இருக்குது. அண்ட் மீதி 3மே தப்பான பொசிஷனில் இருக்குது. ஏன்னா இது இங்கே போகணும். ஓகே, ஸோ எஸ், இது இங்கே போகணும், இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். ஸோ அப்போ மறுபடியும் கரெக்டான பொசிஷன் வந்திருக்க பீஸ் இது வந்து திரும்பி இருந்தாலும் கரெக்டான பொசிஷனில் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு யூ ஆர் யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எல். ஸோ இப்போ பாருங்கள் இந்த பீஸ் கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டான பொசிஷன் வந்துருச்சு, திரும்பி இருக்குது. இதுவும் கரெக்டான பொசிஷன் வந்து கரெக்டாக ஃப்ளாட் ஆகிடுச்சு. இதுவும் கரெக்டான பொசிஷன் பட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த 3 பீஸ் மட்டும் திரும்பி இருக்குது பட் கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கரெக்டான பொசிஷன் ஜாயின் ஆனது லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. இந்த பீஸை நம்ம இப்போ ஃப்ளாட் ஆக போகிறோம். ஸோ ஃப்ளாட் ஆகி படுக்க வைக்கிறது என்ன பண்ணால் சிம்பிள் ஃபார்மில் தான் ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. இது வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும் மேலே சால்வ் வர வரைக்கும். ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. இப்போ மேலே சால்வ் ஆகிடுச்சு, நம்ம படுக்க வச்சாச்சு. ஸோ சால்வ் ஆன பீஸை மட்டும் டர்ன் பண்ணிவிட்டு இதை டர்ன் பண்ண போகிறோம். ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. இப்போ இதுவும் நம்ம கரெக்டான பொசிஷன் கொண்டு வந்தாச்சு. இதை டர்ன் பண்ணிவிட்டு இதை திருப்ப போகிறோம். ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. ஸோ கம்ப்ளீட் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ கியூப் வந்து டாப் லேயர் மட்டும் திருப்பி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டையர் கியூபும் சால்வ். ஸோ ரொம்ப கிளியராக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் எதுவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோட கற்றுலையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வீடியோட எண்டில் ஒரு விடுகதை கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விடுகதை என்ன அப்படின்னா, கழுத்து இருக்கும் ஆனால் தலை இருக்காது, அவன் யார்? ஸோ மறுபடியும் கேட்குறேன், கழுத்து இருக்கும் ஆனால் தலை இருக்காது, அவன் யார்? ஸோ இதுக்கான சரியான பதில் கண்டுபிடிக்கிறோம், கமெண்ட் பாக்ஸில் போய் ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.